ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்மளோட வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க அரிசி சாக்கை வச்சு க்ரோ பேக் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். நம்ம மாடி தோட்டத்துக்கு செடி வைக்கிறதுக்கு க்ரோ பேக்ஸ் வேணுமா இருந்தது. அதான் நம்மளோட அரிசி சாக்கெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, நானே எடுத்து அதை மெஷர் பண்ணி கட் பண்ணி பண்ணுறேன். ஐடியா பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இங்கே பாருங்க, ஒரு க்ரோ பேக் பண்ணிட்டேன். நல்லா ரெக்டாங்கிளாக நல்லா பெருசாக கிடச்சிருக்கு. நம்ம இந்த க்ரோ பேக்ஸில் உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளை வைக்கலான்னு க்ரோ பேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம செரி டொமேட்டோரோட நாற்று நான் தொட்டி இல்லைன்னு அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டேன். அதை எடுத்து க்ரோ பேக் இருந்தால் அதில் நல்லா காய்க்குங்கிறதுக்காக க்ரோ பேக்கில் வைக்கலான்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த க்ரோ பேக் பிடிச்சிருக்கா. நல்லா ரெக்டாங்கிளாக க்ரோ பேக் மாதிரியே வந்திருக்குங்க. தைச்சதுன்னு தெரியல. நான் நூல் போட்டு தைக்கலைங்க. ஒன் டைம் நூல் போட்டு தைச்சிட்டு செகண்ட் டைம் நான் நரம்பு போட்டு தைச்சிருக்கேன். அதனால் அந்த க்ரோ பேக் அவ்வளோ சீக்கிரத்தில் இத்து போகாது. ஒரு 2 வருஷம் வரும். அது வரையில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக க்ரோ பேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணுறேன். இந்த சைஸில் என்கிட்ட 5 அரிசி சாக்கு இருக்குது. அதில் 3 க்ரோ பேக் பண்ணலாம். இந்த க்ரோ பேக் நல்லா பெருசாகவே பண்ணிட்டேன். அடுத்தது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணலான்னு இருக்கேன். பிடிச்சிருந்தா ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் செய்யுங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக அரிசி சாக்கு இருந்தால் அதேமாரி செஞ்சு செடி வைங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துக்காக பண்ண புது ஐடியா க்ரோ பேக்ஸ்.